அப்பா நம் நாட்டை கைப்பற்ற படைகளை திரட்டி வந்திருக்கின்றார். நம் நாட்டின் எல்லை முகப்பில் நான் எதிர்பார்த்து சரியாகவே முடிந்துவிட்டது. மலை நாட்டு மன்னர் அவன் நாட்டு மீது படையெடுத்திருக்கின்றான். அவன் இதுவரையே வெற்றியை புறமுது காட்டி ஓடி இருக்கின்றான். இனி முதல் அவனை விட்டு வைக்கவே கூடாது. இப்பொழுதே புறப்படுகிறேன், படையை திரட்டுகிறேன், குவித்து விட்டு வருகிறேன். இந்த தலைமுறை இருக்க நீங்கள் ஏன் செல்ல வேண்டும்? நான் செல்கின்றேன். மலைநாட்டு மன்னரை வென்று வருகின்றேன். அப்பா, நீங்கள் செல்ல தேவையில்லை, அவசரம் செல்ல தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது நீங்கள் செல்லலாம். அதனால் நீங்க இங்கே இருந்து வாழ்வீங்க. நான் சென்று அந்த கொடியவரை கொன்று வெற்றியோடு திரும்பி வருகிறேன். எப்போது ஆணையிடுங்கள். அந்த மன்னர் சென்று அந்த மன்னரை கொன்று வெற்றியோடு வீடு திரும்புகிறேன். நானும் போக மகனே ஐயா, அமரா, எப்போது ஒரு சமயம் வரும் என்று கிடைக்கிறது. ஆனால் இப்பொழுதுதான் அது கிடைத்திருக்கிறது. உங்களால் இந்த போர் கொண்டு வேண்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த மலைநாட்டு மன்னரை அடித்து கொண்டு வெற்றியோடு திரும்புங்கள். அப்படியே ஆகட்டும். வெற்றியோடு திரும்பி வருகின்றோம் அப்பா. ஆமா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பொழுது நான் சந்தித்தார். திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த உடனே கடமை எனக்காக உதவி நான் செய்ய வேண்டிய கடமை செய்து நான் சென்று வெற்றியோடு வருகின்றேன். அதுவரை நீ ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. போருக்கு போறேன், போருக்கு போயிட்டு சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். போயிட்டு வருங்க.
ஏய், போருக்கு போறானோ அவன் போருக்கு திரும்பி வருவானோ அவன் வரமாட்டானோ அவன் என்ன எது ஆவானோ சத்தியமா உனமா தாய் மார்க்கு கொஞ்சமா அப்படியே இருக்கு 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 அப்படி குப்பு குப்புன்னு எறியுதுமா வரவே கூடாதுடா அந்த போரு போன இடத்துலயே செத்து உயிரோட வரக்கூடாது நல்லா சத்தியமா உனமா உத்துமே இருக்கு ஆமாண்டா சரி அதெல்லாம் நாலு மழையை புடிங்கிட்டு பேயுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க என்னன்னா ஒண்ணுமே புரியல அது அமைச்சர் பார்க்காத கஷ்டமா இருக்கு மனசு கூட இருந்தில்ல கேமரா உங்களுக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ வா உன் கூட நாங்க இல்ல அவரு இங்க ஒரு வா பார்த்தாயா மன்னனோடு சென்று அந்த மன்னனும் கல்வனும் நினைத்தார் ஆற்றில் வெள்ளம் அதிகமாக போய் கொண்டு உண்மைதான் இந்த நேரத்தில் ஆற்றை கடந்து நம்மால் செல்ல முடியாது என்ன செய்வது சரி இதுக்கு சரியான ஒரு யோசனை இருக்குது என்ன யோசனை என்ன தெரியுமா கூடாரம் அமைத்து இன்று இரவு தங்கிவிட்டு பொழுது விழுந்த உடனே செல்லலாமே அப்படியே ஆகட்டும் அவன் கண் விழிப்பதற்குள்ளாக எப்படியாவது சென்று சாந்தியை பார்த்து விட்டு வர வேண்டும். சாந்தி தெரியும் தெரிஞ்சு போய் தான் இருந்தேன் கனவு போயிட்டாரு அண்ணன் போருக்கு போயிட்டாருன்னு மன வருத்தம் கஷ்டமா இருக்கு நாட்டுடைய மானத்தை காவலோடு செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் போகட்டும், இரவெல்லாம் கன்வீன்ஸ் இருந்தோம். அதனால ஒரே களைப்பா இருக்குது. அதனால நான் இன்னொரு சற்று நேரம் படுத்து உறங்க விடுறேன். அப்படி ஆகட்டுமே. நீ என்ன செய்யணும்? காவலை காவலை கன்வீன்ஸ்
கழுத்தில் சேலை யார் சாந்தி அங்க யாருங்க தெரியவில்லையே பார்த்துவிடலாம் கிளம்புறோம் டைம் வருது ரொம்ப வருது ஆமா என்னாச்சு பாருங்க, நீ பக்கத்துல வந்து அதுதான் பச்சுங்க. நான் என்ன பண்றேன்? நான் சும்மா பச்சுன்னு என்ன பார்த்தா யாருக்கு போடுங்க. அது வந்து வேலை போனா போடா இல்ல யாருன்னு தெரியல இருக்கு. தெரியாது தெரியாது எல்லாம் உன்னை பார்க்கலாம் தான். ஆமா ஆமா, இதுதான் முக்கிய போகுது. சாந்தி போருக்கு போக வழியிலே ஆற்றிலே நீரானது அதிகமாக இருந்ததால் ஆற்றை கடந்து செல்ல முடியாது என்பதால் அதே இடத்தில் கூடராமுக்கு தங்கிடும். ஆனால் உனது அண்ணனோ அமரனோ அவனுக்கு எதுவும் நல்லதா இருக்கா? ஐயோ, எதுவும் அவனடி அவன் படுத்து உடனே தூங்கிட்டான். ஆமா யமராஜ எனக்கோ உறக்கமே வரவில்லை. ஏன் தெரியுமா? உன் நினைவாகவே இருந்தது. அதனால்தான் உன் அண்ணனுக்கு தெரியாமல் எப்படியாவது உன்னை பார்த்து